வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலர். ஏப்போ ஃபர்ஸ்ட் கார்டனில் பழமை என்றும் இனிமே பழம்பாடல் கலைஞரவு. தேசம் செய்திகள் ஆயுவரார். ஏப்போ ஃபர்ஸ்ட் கார்டன் வீடமைப்பு பகுதி சுற்று வட்டாரம் அதிக இந்திய குடும்பங்களை கொண்டிருக்கிறது. இந்த வீடமைப்பு ஒட்டிய கவாசான் கச்சாங் பூத்திய தெள்ளுக்குரேன் புந்தோங் டுவா பொந்தோங் திகா போன்ற காம்பவுண்ட் தெருசுசன் பகுதியில் இந்திய குடும்பங்கள் அதிகம் வாழ்ந்து வருகின்ற நிலையில் தொழிலும் மே மாதம் 23ஆம் தேதி இரவு 7 மணிக்கு இங்குள்ள ஃபர்ஸ்ட் கார்டன் YRSK மண்டபத்தில் பழமை என்றும் இனிமை எனும் இலவச கலைஞரவு நிகழ்ச்சிக்கு வருகை தர பேரா தென்னவர் கலைஞர் இயக்க தலைவர் ராமதாஸ் கிருஷ்ணன் வேண்டிக் கொண்டார். எந்த ஒரு கட்டணமில்லாத கலைஞரவு நிகழ்வில் பழம்பெரும் பாடக பாடகிகள் பழம் பாடல்களை பாடி மகிழ்விப்பர். ஏப்போ பும்தோங் புது கிராமம் ஜலன் சவுக் எனும் இடத்தில் பிறந்து வளர்ந்து சமூக சேவையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு வரும் டாக்டர் கலைவாணர் சுந்தரம் இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வார். வணக்கம். நான் பேரா தென்னவர் கலைஞர் இயக்கத்தின் தலைவர் பேசுகிறேன். என் பேர் ராமதாஸ். வருகின்ற சனிக்கிழமை 23ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 7:30 மணிக்கு ஒரு கலை நிகழ்ச்சி, மாபெரும் கலை நிகழ்ச்சி, லைவ் பேண்டு எல்லோரும் வந்து வாசித்து எல்லா பாட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் பெரும்பாலும் பழைய பாடல் தான். பழைய பாடல், புது பாடலும் இருக்குது. ஸோ இது வருகின்ற 23ஆம் தேதி 7:30 மணிக்கு டேவான் YRSKயில் சாப்பாட்டோட நம்ம நிகழ்ச்சி செய்கிறோம். ஸோ வரவங்க வெள்ளனியாக வந்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு அப்புறம் நீங்கள் நிகழ்ச்சி கட்டி கிடைக்கலாம். தெல்லாக வந்து ஆதரவு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பள கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.